மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் 2026 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ப்ரிப்பேர் பண்ற எல்லா பசங்களுக்குமே ட்ரீம் காலேஜ் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ரைட்? ஸோ எம்எம்சி அப்படின்னு சொல்லும் போதே முகத்துல ஒரு சந்தோஷமே வரும். ஆனா ப்ரிப்பேர் பண்ற எல்லா பசங்கனாலையும் எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல மார்க் வாங்கி என்ன பண்ண முடியறதில்ல? எம்எம்சி உள்ள என்டர் ஆக முடியறதில்ல. ஏன் எல்லா பசங்கனாலையும் எம்எம்சியில் படிக்க முடியல? ஆனா ஒரு சில பசங்க நல்ல மார்க் வாங்கி டாப் ரேங்க் வாங்கி கண்டிப்பா எம்எம்சியில் சீட்டு வாங்கிடுவாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கா? எஸ், கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம மைண்டில் நம்ம எப்பயுமே வச்சுக்கணும். நம்பர் 1, அவாய்ட் நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டி எதுவுமே நெகட்டிவா யோசிக்காத. ரெண்டாவது, பி பாசிட்டிவ். மூணாவது, டார்கெட் 720 அவுட் ஆஃப் 720. ஒரு மார்க்கு கூட நீ என்ன பண்ணக்கூடாது? ஈஸியா 719 வாங்கினா கூட போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. 720 அவுட் ஆஃப் 720 அதுதான் நம்மளோட டார்கெட்டா இருக்கணும். நாலாவது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐசோலேட் யுவர் செல்ஃப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டேருந்தும் கொஞ்சம் ஐசோலேட் ஆகி நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும். ஏன்னா இன்னும் வெறும் 8 மாசம் தான் இருக்கு நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போகுது. அஞ்சாவது விஷயம், டெய்லி 12 hours 10 to 12 hours படிக்கணும். இதே நான் 8 to 10 hours போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்போ? நம்மளுக்கு 1 year 365 days டைம் இருந்தா. ஆனா இப்போ நம்ம கிட்ட வெறும் 8 months தான் டைம் இருக்கு. அப்போ கண்டிப்பா டெய்லி என்ன பண்ணணும்? 10 to 12 hours படிக்கணும். டெய்லி 10 to 12 hours. இப்போ ஸ்ட்ராட்டஜி. ஒரு நாளைக்கு 10 to 12 hours அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட்ஸ் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன பண்ணணும்? ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது பாட்டனி அண்ட் தென் ஜுவாலஜி. பிசிக்ஸ் டெய்லியும் நீ என்ன பண்ணணும்? 3 to 4 hours. கெமிஸ்ட்ரி 3 to 4 hours. பயாலஜி 3 to 4 hours. பாட்டனி 2 hours. ஜுவாலஜி 2 hours. அப்போ ஒரு சப்ஜெக்ட் 4 hours அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாரத்துக்கு எத்தனை ஹார்ஸ் ஆக்சுவலா நம்ம படிக்கிறோம்? 24 hours. அப்போ வீக்லி டார்கெட். அப்போ ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துப்போம். ஒரு நாளைக்கு மினிமம் 3 to 4 hours படிக்கணும். அப்போ இன் a week 24 hours. அப்போ 24 hours டெடிகேட்டடா நம்ம எதுக்கு டொனேட் பண்றோம்? ஜிஓசி படிக்கிறதுக்கு. அதே மாதிரி பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர் கிராவிடேஷன் 3 to 4 hours per day படிக்கணும். அப்போ ஒரு வீக்குக்கு 24 hours. வீக்லி டார்கெட். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்ன பண்ணணும்? வீக்லி டார்கெட். ஒரு சாப்டர் 24 hours பெர் வீக்குக்கு. ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு 3 to 4 hours. இப்போ எப்படி சார் 3 to 4 hours ஒரு நாளைக்கு படிக்கிறது ஒரு சாப்டர்? அப்போ ஒரு வீக்குக்கு 24 hours இருக்கு. வெறும் ஒரு சாப்டர் தான் படிக்க போறோம். எப்படி படிக்கலாம் அப்படின்னா அந்த 24 hours-ஐயும் நீ ஸ்பிளிட் பண்ணணும். எப்படி அப்படின்னா 12 hours 12 hours. ஃபர்ஸ்ட் 12 hours நீ என்ன பண்ணணும் அப்படின்னா டெடிகேட்டடா லெக்சர்ஸ் கவனிக்கிறதுக்கும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் நீ யூஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க 12 hours ப்ராப்ளம் சால்விங். எதுலலாம் நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீட் மட்டும் கிடையாது, ஜேயுமே ரெண்டுமே நீ சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் புக் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தென் எக்ஸசைஸ் கொஸ்டின். மறுபடி சொல்றேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த நீட் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும் ஃப்ரம் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தென் எக்ஸசைஸ் கொஸ்டின். ஸோ மறக்காம அதையுமே பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வீக்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி 24 hours ஒவ்வொரு சாப்டருக்கும் 24 hours டெடிகேட்டிவா நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் நல்ல ரேங்க் எடுத்து எம்எம்சியில் உங்க ட்ரீம் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிக்க முடியும். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிங்க.